வணக்கம் மாணவர்களே. வகுப்பு 5ல் மயங்கொலி சொற்கள், அந்த மயங்கொலி சொற்கள் சிலவற்றை பார்க்க போகிறோம். அதனுடைய விளக்கம், அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ அந்த வார்த்தைகளை உச்சரிக்கிறப்போ ஒரே மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதனுடைய அர்த்தம் வேறுபடும். இப்போ பார்ப்போம். தவளை அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். தவளை என்பது ஒரு உயிரினம், இருவாழ் உயிரினம். நீரிலும் இருக்கும், நிலத்திலும் இருக்கும். தவளை என்பது இருவாழ் உயிரினம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது தவளை தான். இதுவும் தவளைன்னு தான் உச்சரிக்கிறோம், இதையும் தவளைன்னு தான் உச்சரிக்கும். இங்கே லகரம் தான் வித்தியாசப்படுது. இந்த தவளை அப்படின்றது தண்ணீர் பிடிக்கும் பாத்திரம். தண்ணீர் பிடிக்கிற பாத்திரத்தை நம்ம எப்படி சொல்லுவோம்னா தவளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பாருங்க, ஒளி. ஒளி ஒளி அப்படின்றது சத்தம். இந்த ஒளி அப்படின்றது வெளிச்சம். ஒளி என்பது சத்தம், ஒளி என்பது வெளிச்சம். இந்த லகரத்தை வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. ஓ லி ஒளி, இது ஓ லி ஒளி. ஒளி என்பது வெளிச்சம். அடுத்து பாருங்க, அக்கறை. இது அக்கறை. அக்கறை என்பது அந்த கரை. இப்போ ஆறு இருக்குல்லப்பா, ஆற்றினுடைய அடுத்த பக்கம் என்ன சொல்லுவோம்னா அக்கறைன்னு சொல்லுவோம். அந்த கரை அப்படின்றது அக்கறைன்னு சொல்லுவோம். இந்த அக்கறை அப்படின்றது இந்த ர அப்படின்னு போட்டோம்னா, வல்லின ர போட்டோம்னா கவனமாக இருத்தல், கவனப்படுத்துறது. அக்கறையாக இருக்கிறது, கவனமாக இருக்கிறது அப்படின்னு குறிக்கும். அதுக்கடுத்து பனை. பனை என்பது மர வகைகளில் ஒன்று. இந்த பனை அப்படின்னு சொல்கிறது எதுன்னா மூங்கில் அப்படின்ற அர்த்தத்தை குறிக்கும். ஏன்னா இதை பனைன்னு தான் வாசிப்போம், இங்கேயும் பனைன்னு தான் வாசிப்போம். இது மரம், இது மூங்கில். இதே மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. சில உதாரணங்கள் மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்.